கருவேப்பிலை பொடி அரைச்சாச்சுப்பா. இதை சாப்பாடு கூட அப்படியே போட்டு கிளறி சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை எடுத்து 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 கீழே ஓட்டுட்டு கிடைக்கி இல்லை, இது எவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுமா? வாங்கப்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ண போறோம்னா கருவேப்பிலை பொடி அரைக்க போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையானங்க இருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன்ப்பா. இங்கே பாருங்கள், 15 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 8 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்புப்பா. வாங்கப்பா, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்கப்பா, அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் உளுந்து போடுறேன்ப்பா. உளுந்து போட்டு வறுத்துப்போம். உளுந்து கொஞ்சம் வறுக்கட்டும். உளுந்து கொஞ்சம் பொன்னரமாக இருக்கட்டும். இது பாருங்க, இதுக்கப்புறம் பாருங்க, காஞ்ச மிளகா, அந்த பெருங்காயம், பூண்டு தோலோடு போட்டால் நல்லா வாயுவெல்லாம் நல்லா கரைக்கும். போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கிறோம்ப்பா. போட்டு பொடி, இது அவ்வளோ நல்லது பார்த்துக்கோங்க. உடம்புக்கு ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்த சொத்து எல்லாம் வர்றதுக்கெல்லாம் அவ்வளோ இது கூடிக்கு. எல்லாம் பார்த்து மொத்தமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுப்பா. இதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு பொடி அரைச்சிட்டு எப்படிங்கிறது அதுதான்ப்பா. நட்டு வாங்கிடலாம். அரைக்கிறோம் பாருங்க. பொடியை அரைச்சி அரைச்சாச்சு. அரைச்சாச்சுப்பா. பொடி அரைச்சாச்சு பாருங்கப்பா, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம், சாப்பாடுக்கு வச்சு கூட சாப்பிட்லாம்ப்பா. நல்ல நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், தோசை ஊற்றி தோசைக்கு வச்சு சாப்பிட்றேன். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருவேப்பிலை தூரட்டி போட்டுறாங்கல்ல, அது மாதிரி இந்த கருவேப்பிலை பொடி அரைச்சி கொடுங்க சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது இருக்கும். நாளைக்கு நெய் ஊற்றி பாருங்க, தோசை மேலே பொடி கூட போட்டு கூட சாப்பிட்லாம்ப்பா. தோசை மேலே கருவேப்பிலை பொடியை போட்டு இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். நெய் ஊற்றி இது பண்ண போகிறேன். இது சாப்பாடு கூட நல்லா சூடாக சோறு வடித்து கருவேப்பிலை பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட சாப்பிடலாம்ப்பா. உடம்புக்கு நல்லதுப்பா இதெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள், தோசைக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு சட்னி அரைச்சிருக்கிறேன்ப்பா. புதுசாக ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் நம்ம வீட்டில். இன்றைக்கி இதான்ப்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை எடுத்து சாப்பிடுப்பா. கருவேப்பிலை வாசனை அவ்வளோ இதுவாக இருக்குது. இது கூட ஒருத்தர் புளி கூட வச்சு அரைக்கிறாங்கப்பா. புளி கூட கொஞ்சம் வறுக்கும் போது கூட கொஞ்சம் போட்டு கூட அரைக்கிறாங்க. நான் புளியெல்லாம் போடலைப்பா, சும்மா அதை வெறுமனையாகப்பா அரைச்சிருக்கேன்.
சூப்பராக இருக்குப்பா, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும். நல்லா இருக்குப்பா. நீங்களே இது மாதிரி செய்யுங்க, செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரஸ் குக்கிங்கு லைக் போடுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, கமெண்ட். பாய்ப்பா.